அண்ணாமலை எடப்பாடி அவர்கள் டெல்லி போயின பிறகு அது நடந்த அரசியல் மாற்றத்தை குறித்தும் அடுத்து பாஜக தலைவராக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அது சம்பந்தமாக பேசலாம்னு சொல்லி அண்ணாமலையை இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் 100 இல்லை 101% அண்ணாமலையை மாற்றப் போவதாக இல்லை. அண்ணாமலை டெல்லி போவதற்கான மிக முக்கியமான காரணம் இபிஎஸ் அவர்கள் சொன்ன சில முக்கியமான விடயங்கள். இபிஎஸ் அவர்களுடைய சந்திப்பு எதை வலியுறுத்துகிறது என்றால், கூட்டணி என்பது அதற்காகத்தான் மேஜராக அவர் போனது. ஆனால் சொல்வது என்னன்னாக்கா கூட்டணி இல்லைன்ற மாதிரி வெளியில் பேசுகிறார். ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது, நம்ம இப்போவே கூட்டணி அவங்களோட போகிறோம்ன்றதை உறுதிப்படுத்திட்டா திமுக என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய கால அவகாசம், நம்ம முன்னாடியே பேசணும் 3 மாதம் தான் கால அவகாசம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 மாத கால அவகாசத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி முடிவு எடுக்கணும். எய்தர் ஏடிஎம்கே அப்படி இல்லாட்டி ஜெயிலுன்றதை அவர் முடிவு பண்ணுவதற்கான நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான முன்னெடுப்பு. அதை தாண்டி சசிகலா டிடிவியை சேர்த்துக்கொள்வீங்களா சேர்த்துக்கொள்ள மாட்டீங்களா, இது பிஜேபியோடைய ஒரு டிமாண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மையார் சசிகலாவை ஏற்றுக்கொள்கிறோம், அதில் எந்த உடன்பாடும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டிடிவி அவர்கள் எங்களோடு அந்த கட்சியாகவே எங்களோடு இணைவது என்பது சாத்தியப்படாது. கட்சியை கலைச்சிட்டு வரதா தான் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லாட்டி அலையன்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, வாங்க உங்களுக்கான ஒரு மத்திய அமைச்சருக்கான பதவியும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டு ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான உங்களுக்கு முனைப்பு எத்தனை சீட்டுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் 234 தொகுதியில் நீங்கள் தனியாக ஆள் நிப்பாட்டி தோல்வி அடைவதை விட. ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஸ்டாலின் கைது, இந்த கைதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கைதுக்கு வாய்ப்புனாக்கா செந்தில் பாலாஜி வெளியேறிவிட்டால் மூத்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் அவங்களே பலி கொடுத்துட்டா வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொன்னேன், அந்த கைதிலே இன்னொரு விஷயம் சொன்னேன், பள்ளி தலைக்கு ஆபத்து வரும்பொழுது தன் வாளை வெட்டி விட்டுவிடும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் முதன். சமீப காலமாக டெல்லிக்கு நம்ம தமிழக அரசியல் பிரமுகர்கள் போயிட்டு வர்றதை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் டெல்லிக்கு தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் போகிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கேள்வியாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் போயிட்டு வந்தது கூட்டணி ரிலேட்டபிளாக இல்லை அப்படிங்கிறதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு. அண்ணாமலை போவதற்கு காரணம் என்ன? டெல்லிக்கு எல்லாரும் சமீபமாக போயிட்டு வராங்கன்றீங்க. ஊழல் செய்து மாட்டிக்கிட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக டெல்லி போகிறதுக்கும், ஊழல்வாதிகளை தூக்கி உள்ள வைங்கன்னு சொல்கிறதுக்கு டெல்லி போகிறதுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அண்ணாமலை எடப்பாடி அவர்கள் டெல்லி போயின பிறகு அது நடந்த அரசியல் மாற்றத்தை குறித்தும் அடுத்து பாஜக தலைவராக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அது சம்பந்தமாக பேசலாம்னு சொல்லி அண்ணாமலையை இன்றைக்கி அழைச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் 100 இல்லை 101% அண்ணாமலையை மாற்றப் போவதாக இல்லை. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இங்கே தொடர்கிறார். ஸோ அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, இபிஎஸ் நாளைக்கு அதிமுக இங்கே இபிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வந்துச்சுனாக்கா பிஜேபி கூட நான் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. வலைதளங்களில் அது குறித்து எல்லாரும் போட்டு நீங்கள் இது மாதிரி சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பேசக்கூடியது அன்னன்னைக்கு பேசலாம் எடுத்து வச்சுட்டுலாம் திருப்பி யாரும் கிளைம் பண்ணாக்கா இங்கே யாருமே அரசியல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நேர்மையான அரசியல்வாதிகள் இங்கே யாரும் கிடையாது. சொன்ன சொல்லை அப்படியே காப்பாற்றுவதை போல். யதார்த்தமான உண்மை என்னவென்றால், அண்ணாமலை டெல்லி போவதற்கான மிக முக்கியமான காரணம் இபிஎஸ் அவர்கள் சொன்ன சில முக்கியமான விடயங்கள். இபிஎஸ் அவர்களுடைய சந்திப்பு எதை வலியுறுத்துகிறது என்றால், கூட்டணி என்பது அதற்காகத்தான் மேஜராக அவர் போனது. ஆனால் சொல்வது என்னன்னாக்கா கூட்டணி இல்லைன்ற மாதிரி வெளியில் பேசுகிறார். ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது, நம்ம இப்போவே கூட்டணி அவங்களோட போகிறோம்ன்றதை உறுதிப்படுத்திட்டா திமுக என்ன செய்யும்னு உங்களுக்கு தெரியும். திமுக பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னோம் இவர் 2 பேரும் கள்ள உறவில் இருக்கிறார்கள்னு, நீங்கள் நம்பலை இல்லை இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு அடின்னு அடிக்கும். ஸோ அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றதுனாலையும், ரெண்டாவது இபிஎஸ் போனதற்கான 2 விஷயத்தை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இபிஎஸ் டெல்லி போனதற்கான மிக முக்கியமான விடயம் என்ன, அண்ணாமலை இப்போ டெல்லி போனதுக்கான விடயம் என்ன. இபிஎஸ் டெல்லி போவதற்கான விடயம் என்னவென்றால், கொடநாடு கொலை வழக்கை பற்றி திமுக கையில் எடுப்பதற்கான முன்னெடுப்பை தொடங்கிவிட்டார்கள். அந்த கொடநாடு வழக்கு, இதை தாண்டி இவர்கள் சொன்னது ஜெயலலிதாவுடைய மரணத்தை குறித்து நாங்கள் விசாரிப்போம்ன்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உருட்டையும் இவங்க உருட்டினாங்க. ஸோ இந்த வழக்கு தொடர்பாக சில விடயங்களை நம்ம எடுத்தால், அதிமுக என்ற ஒரு கட்சியை குறிப்பாக எடப்பாடியோட பிம்பத்தை உடைக்கணுன்றதுக்கான முனைப்பை திமுக கையில் எடுப்பதும், இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி தரப்புலன்னு சொல்கிறது என்னன்னாக்கா 1000 கோடி ஊழல் டாஸ்மார்க்லன்னு சொல்லப்பட்டது.
டெல்லி எவ்வளோ நினச்சிட்டு உங்களுக்கு தெரியும். அதற்காகவே ஆட்சி கலைக்கப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட பொழுது இன்றைக்கு செந்தில் பாலாஜி நம்மிடம் வர வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருப்பது இந்த ஆட்சியும் அதிகாரமும் நம் உள்ளது. இந்த ஆட்சி அதிகாரத்தை முழுக்க முழுக்க முடிப்பதற்கு ஒரு முனைப்பை நீங்கள் காட்டணும் இந்த ஊழல் வழக்கை வைத்து அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது விஷயம், செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய கால அவகாசம். நம்ம முன்னாடியே பேசணும் 3 மாதம் தான் கால அவகாசம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 மாத கால அவகாசத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி முடிவு எடுக்கணும். எய்தர் ஏடிஎம்கே அப்படி இல்லாட்டி ஜெயிலுன்றதை அவர் முடிவு பண்ணுவதற்கான நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான முன்னெடுப்பு. அதை தாண்டி நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வருகையில் எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அது சம்பந்தமாக பேசுவதற்கோ அண்ணாமலை ஒருபோதும் வரக்கூடாது. அண்ணாமலை ஒருபோதும் இது சம்பந்தமாக வருவதோ பேசுவதோ செய்யக்கூடாது என்பது இபிஎஸ் அவர்களுடைய வேண்டுகோள். 4வது விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் உங்களோடு இணங்குவதற்கு தயார், ஆனால் எங்கள் கட்சியில் யார் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற முழு அதிகாரமும் போதிய சுதந்திரமும் என்னிடம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, அதிமுகவில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ்க்கு அங்கே இடமேல்னு அர்த்தம். எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களை ஒருபோதும் கட்சியிற்குள்ளே நான் சேர்த்துக்கிறதா இல்லை. அவரை பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு உங்கள் கூடயே நீங்கள் வச்சுக்கோங்க, அலையன்ஸில் வந்தால் நீங்கள் கூட வச்சுக்கோங்க, ஆனால் அதிமுக கூட நான் சேர்ப்பதாக இல்லை. அதற்கு அடுத்து அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், சசிகலா டிடிவியை சேர்த்துக்கொள்வீங்களா சேர்த்துக்கொள்ள மாட்டீங்களா? இது பிஜேபியோடைய ஒரு டிமாண்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மையார் சசிகலாவை ஏற்றுக்கொள்கிறோம், அதில் எந்த உடன்பாடும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டிடிவி அவர்கள் எங்களோடு அந்த கட்சியாகவே எங்களோடு இணைவது என்பது சாத்தியப்படாது. கட்சியை கலைச்சிட்டு வரதா தான் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லாட்டி அலையன்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வரும்போது கூப்பிட்டு டிடிவி, ஆனால் ஓபிஎஸ்ஸை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ விடயங்கள் பேசிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் என்னென்னன்றதை ஏற்கனவே அண்ணாமலை டிஎம்கே ஃபைலு 1, 2ன்னு போட்டார் இல்லையா, அதோடைய தாக்கத்தை இப்போது தான் பிரதிபலிப்பதற்கான ஒரு வேலையை செய்யணுன்றதுக்காகவும் இபிஎஸ் என்னெல்லாம் நிபந்தனை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒத்து வருமானதையும், 3வது மாநில தலைவர் நீங்கள் தான் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக, அதற்கு முன்னக்கூட்டியே பேசுவதற்காக சில விடயங்கள் செய்வதும். ஏன்னா முழுக்க முழுக்க எப்படியாவது பிஜேபியோட அதிமுக கூப்பிட்டு வந்துடணுன்றது அண்ணாமலைக்கு மெயினாக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். ஸோ இது ஒரு பக்கம். அப்போது இன்றைக்கு தெரிய வந்திருக்க தகவல் என்னென்றால், அண்ணாமலையை மாற்றப் போவது கிடையாது என்பதை 100% உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் அண்ணாமலை கொடுப்பாரு. இதில் மிக முக்கியமாக நம்ம இன்னொன்று பார்க்கணும் என்னென்னாக்கா, இந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படவில்லை என்றால் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது, தொகுதி பங்கீடு செய்வது, சில 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 விஷயங்களை மேற்கொள்வதற்காக பேச்சுவார்த்தை நடப்பது யாரை வைத்து செய்வது? அந்த கேள்விக்காக தான் மெயினாக விடை தெரிவதற்காக தான் போயிருக்காங்க. நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், இவங்க 2 பேரும் தான் ஆப்ஷனில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழிசையோ பொன்னாரியோ எச் ராஜாவியெல்லாம் சூஸ் பண்ணலை. ஏன்னா இவர்களோடு அதிமுகவோடு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா, அதிமுகவிலே பயணப்பட்ட நயினார் நாகேந்திரனும் கொங்கு மண்டலத்தோடைய கையில் வச்சுக்கிட்டு 2வது எஸ்பி வேலுமணியோட மிக இணக்கமாக நட்பு ரீதியாக மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா வானதி அவர்கள். ஸோ இவங்க 2 பேரும் தான் அதிமுக சார்பாக போய் பேசுவதற்கு மிகச்சரியான ஆளாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தேர்வு பட்டியலையும் இப்போ கொடுக்கறதுக்காக தான் அண்ணாமலை போயிருக்காரு. ஸோ அண்ணாமலையுடைய வந்த வேலை என்னாச்சுனாக்கா, இனிதே நிறைவடைஞ்சிருக்கானாக்கா, ஃபஸ்ட் ஆஃப் சக்ஸஸ், செகண்ட் ஆஃப் சக்ஸஸாக இல்லையான்றது எலெக்ஷனை பொறுத்து இருக்குது. இந்த எலெக்ஷனில் அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களா, நிற்கலையா? நம்பர் 1. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி, கோயம்புத்தூர் 2 இடத்துல நின்னாச்சு, தோல்வி பெற்றாச்சு. ஆனால் இந்த முறை தான் வலுவான ஒரு கூட்டணி அமைப்பதால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே நின்று லீட் பண்ணுறதுக்கும் சட்டமன்றத்திற்குள்ளே இங்கே வரக்கூடிய இன்றைக்கு அரசியல் மாற்றம் என்பது எந்த அளவுக்கு நிகழப்போகுது நம்ம கண் முன்னாடி தெரியுது. அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே அண்ணாமலை என்ற நபர் தேவைப்படுகிறார்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையோட நோக்கம் முழுக்க என்னன்னாக்கா, எனக்கு சட்டமன்றம் தேவையில்லை, நாடாளுமன்றம் தான் வேணும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதை தான் அவர் மறுபடியும் வலியுறுத்துகிறாரு. ஸோ அது குறித்தும் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா இந்த மாதிரியான சலுகை இருக்கும் பொழுது நான் வந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு எலெக்ஷன் வரைக்கும் இருந்து ஒரு பெரிய நம்பரை நம்ம பிஜேபிக்கும் ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதிமுகவோட அலையன்ஸில் நம்ம வைக்கும் போது ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கான வேலை என்னெல்லாம் செய்யணுமோ நான் செய்து கொடுக்குறேன். ஆனால் எனக்கு சட்டமன்றம் வேண்டாம், நாடாளுமன்றம் வேண்டும், எனக்கு எம்பி வேணும், குறிப்பாக மத்திய அமைச்சர் பதவி வேணும்ன்றதுல அண்ணாமலை ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார். ஸோ இது எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு கொண்டு வருவதற்காக தான் இன்றைக்கி அண்ணாமலை டெல்லி சென்றிருக்கு. ஓகே, நேற்று பேசும்போது எடப்பாடி அவர்கள் சொத்து பட்டியலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது.
இன்னொரு பக்கம் வந்து நாளை அமித்ஷாவும் மோடியும் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. அவங்க வரக்கூடிய நேரத்தில் இவங்க எல்லாரும் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அவ்வளோ நெருக்கடியாக இருக்கா? எதற்காக வராங்க அமித்ஷாவும் மோடியும்? அந்த பாம்பன் பாலம் ரிலேட்டபிளாக ஒரு விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி கூறப்படுது. இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. சரி, நான் என்ன சொல்லுனாக்கா, இன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோடியா ராகுலான்றதை பொறுத்து இருந்தது. அது ரெண்டாவது இங்கே இருந்த ஒரு விஷயம் வருது. ஆனால் இந்த முறை சட்டமன்ற எலெக்ஷன் பொழுது யார் இங்கே வந்து அடுத்த ஆளுங்கட்சியாக உட்காருவது, யார் இந்த இடத்தை வந்து ரீப்ளேஸ் செய்வது, மக்களுக்கான நலனை யார் செய்ய போகிறார் என்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸும், ரெண்டாவது திமுக எப்படி கையாள போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது. திமுக வந்து நீங்கள் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம்டுனாலே அந்த அலையன்ஸ்குள்ளே நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்துடும், தேமுதிக உள்ளே வந்துடும், ஐஜேகே உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு காம்போ இருக்குது. கூடவே ஜிகே வாசன் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு காம்போ இது இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, திமுகவுடைய கூட்டணி உடையுமானா 100% உடையாது. அவர்களுக்கு இதுதான் பலம் நினைப்பாங்க. இது அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நிற்பது தான் பாருங்கள் பாசிசம், நாங்கள் சொன்னோம், இவர்கள் உள்ளே வந்துடுவாங்க, நம்ம நாட்டுக்கு பேராபத்து அப்படின்ட்டு. ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி நடந்திருக்கிறது. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலையும் அதிகமான வளர்ச்சி பெற்றுக்குன்னு சொன்னது யார்? ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்போது திமுக ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் எப்படி பிரம்மாண்டமாக இங்கே வளர்ந்துருக்க முடியும் நம்மளது அந்த சூட்சமத்தை யோசிச்சாலே உங்களுக்கு புரியும். திமுக எந்த இடத்துலையும் பிஜேபியை வந்து கவுண்டர் கொடுக்குற அளவுக்கோ அவர்களை ஏறி அடிப்பதற்கான திராணியே அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு அவர்கள் மேலே இருக்கிறதுனால. ஆனால் வெளியில் ஒரு விட்டு வாங்கி பாருங்கள், இந்த 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நமக்கு பேராபத்து. அடுத்து திமுக என்ன பாயிண்ட் வைக்கணும்னாக்கா, சிறுபான்மைக்கு மிகப்பெரிய பேராபத்து பிஜேபி. இஸ்லாமிய சொத்து, இந்த வக்ஃப் போர்டு சொத்துக்கள் குறித்தெல்லாம் பிஜேபி கை வைக்கிறது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு உண்டான ஒரு தீர்மானம் அது. ஸோ இது இந்த பக்கம் போயிட்டு இருக்குல்ல. நாலாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சிஏஏ அமெண்ட்மெண்ட்டு, அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறது, அப்புறம் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அதிமுகவும் வந்து ஆதரிக்கும். நாளைக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு சட்டமன்றத்தில் நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் எதிர்த்து எல்லாமே செய்ய வேண்டிய சாத்தியக்கூறு இருப்பதால் வந்து இவர்கள் நம் தேசத்திற்கு பேராபத்தாய் மாறிவிடுவார்கள்னு சொல்லி திமுக, அது கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் போன்ற நபர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் இருப்பாங்க. இன்றைக்கு வேல்முருகன் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்பு குரல் எழுப்பினாலும், என்றைக்கு பிஜேபி அதிமுக அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த பக்கம் தான் நிற்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆப்ஷன் 3 விஜயை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 அலையன்ஸும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து இப்போ இருந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாதான் இன்னும் அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் தூக்கணுமோ தூக்க முடியும். எப்படி? சட்ட ரீதியாக எந்தெந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிறதோ அந்தந்த வழக்குகளை முடுக்கி விடும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மூத்த அமைச்சர்களும் அரெஸ்ட் ஆவதற்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் செந்தில் பாலாஜியை நீங்களே வெளியில் பேசி அனுப்பிடுங்க. அதிமுக பக்கம் அவர் வந்துடணும். இல்லைன்னா உங்கள் ஆட்சி கலைக்கப்படும். யார் ஆட்சி? திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது போல் வந்து உங்களை கைது செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை கைது செஞ்சாக்கா அது பேராபத்தாக உங்களுக்கு முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக அது என்ன யோசிக்கிறாங்கனாக்கா, அனுதாபத்தை பெற்றுவிடலாம். எதன் வழியில்? ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதன் மூலமாக ஊழல் செய்தது நாங்கள் அல்ல, எங்கள் மீது சுமத்தப்பட்டது இல்லை. இது நாளைக்கு என்ன பண்ணுவோம்? திமுக கை வந்த கலை என்ன தெரியுமா? தலைக்கு ஒரு பிரச்சனைனாக்கா வாழை பள்ளி வெட்டி விட்டுரும். தெரியுமா உங்களுக்கு? எப்பயுமே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுவாங்க. அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா யாராவது ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சரை பலிகடை ஆக்கிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கனாக்கா, இது மூலம் ஒரு அனுதாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். அரெஸ்ட்டுன்ற மாதிரி வந்துச்சுனாக்கா சட்டம் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்குமே லீகல் விங்குன்றது பயங்கர ஸ்ட்ராங். நீங்கள் அதிமுகவை விட பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் விங் யார்கிட்ட இருக்குன்னா திமுக வழக்கறிஞர் அணி இருக்குது. ஸோ இவர்கள் அதை வச்சு நம்ம வந்து பெயில் எடுத்துடலாம், வச்சிடலாம், நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர் மூவ் பண்ணுமோ பண்ணிடலான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசிச்சுட்டு இருக்கிறாங்கிற பொழுது அரசியல் களம் பயங்கர சூடு பிடிக்கிறது. இந்த நிலைமையில் எப்படியாவது இந்த அலையன்ஸ்குள்ளே வந்து சீமானை கொண்டு வந்து விடணும். தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ளே சீமானையும் சேர்த்து அழைத்து வந்து விட்டால் இது போதுமானதாக இருக்கும். நமக்கு வந்து திமுகவை படுதோல்வி அடைய வைக்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க. அப்போது சீமானிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு இப்போ சீமான்ட்ட என்ன சொல்கிறாங்கனாக்கா, இத்தனை ஆண்டு காலம் தனித்து நின்று போராடினீங்க, என்ன கிடச்சிது? வெறும் 36 லட்சம் ஓட்டை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? அவர் ஒரு விஷயம் தெளிவாக எப்போவுமே சொல்லிட்டு இருக்காரு, காங்கிரஸ் எங்கள் இனத்தின் எதிரி, பாஜக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே எதிரி அப்படின்ட்டு.
அப்படி சொல்லிட்டு இந்த கூட்டணியில் அவர் இடம் பெறுவார்னா முரணா இருக்கு. அதெல்லாம் போன வாரம், இப்போ இது இந்த வாரம் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது வேறு வாய் இது நேர வாயின்னு வாங்கல. அந்த மாதிரி இவர்கள் பேசக்கூடிய அரசியல் ஸ்டண்ட்லாம் நீங்கள் ஸ்ரீமானை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும். இந்து கடவுளை குறித்து இழிவாக பேசிட்டு இன்றைக்கி இந்து கடவுளை புகழ்கிறாரு, புரியுதுங்களா? பெரியாரை உயர்த்தி பிடித்ததும் அவர் தான், பெரியாரை இன்றைக்கி வச்சு செய்கிறதும் அவர் தானும் பொழுது அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தம்பி. டக்கு நிலைப்பாடை மாற்றிடுவார். சங்கி என்றால் என்ன சொன்னார்? இப்போ சங்கி என்றால் நண்பன், சகத்தோழன். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? மனித குலத்திற்கு எதிரின்னு சொல்கிற இப்போ சங்கினா சகத்தோழன்ற. அதனால் சீமான் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. சீமானுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குனாக்கா, நீங்கள் இந்த முறை அதிகாரத்தை பெறவில்லை என்றால் உங்கள் கட்சி கபலீகரம் ஆவதற்காக மிக தயாராக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே விஜய் என்ற ஒரு நபர் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக விஜயின் பக்கம் இளைஞர் செல்வதால் உங்களுக்கு அது பேராபத்தாய் முடியும். இந்த முறை நீங்கள் நீர்த்து போய் விட்டீர்கள் என்றால் இதோடு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இதை வைத்து தானே ஒரு பிழைப்பு பிழைக்க முடிஞ்சது. நாம் தமிழன் ஒரு கட்சியும் அது அதிகாரத்தை கைப்பற்றுவோம், வந்தால் மாற்ற முடியும். இதை தாண்டி சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. வாங்க, உங்களுக்கான ஒரு மத்திய அமைச்சருக்கான பதவியும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டு ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான உங்களுக்கு முனைப்பு எத்தனை சீட்டுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் 234 தொகுதியிலே நீங்கள் தனியாக ஆள் நிப்பாட்டி தோல்வி அடைவதை விட உங்களுக்கு ஒரு 30 சீட்டு கொடுக்குறோம். அந்த 30 சீட்டில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சு வர முடியுன்றதான் முனைப்பை காட்டுங்க. ரெண்டாவது, ஃபண்ட் சோர்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க சொன்ன மிக முக்கியமான விஷயம், ஃபண்ட் சோர்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ ஃபண்ட் சோர்ஸு அதிமுகவுடைய ஓட் பேங்கிங்கு, பிஜேபி அந்த அலையன்ஸ் ஏற்கனவே வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த ஓட் பேங்கிங்கு ப்ளஸ் சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கிங் எல்லோரும் சேரும் பொழுது ஒரு ஹியூஜ் நம்பர், ஒரு 20 சீட்டு ஒரு 30 சீட்டு கொடுக்குறாங்கனாக்கா குறைந்தபட்சம் 15 இடத்துலையாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்கள் தம்பி. 15 வருஷமாக போராடிட்டு இருக்கேன்னு சொல்கிறார்ல, இப்போ இந்த எலெக்ஷனில் கூட்டணி வச்சு 15 விடுங்க, ஒரு 10 சீட்டு எடுத்துடுறாரு. ஆனால் நான் கையில் பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அதிபராகவே மாறி விடுவார் அதுக்கு பிறகு, புரியுதுங்களா? மிகப்பெரிய அதிபராகவே மாறி அதுக்கப்புறம் ஒபாமா வரைக்கும் அவர் சேலஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் பொழுது நிச்சயமாக இந்த முறை தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது கூடிய விரைவில் திருப்பியும் அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி பேசுவார்கள். அதற்கு முன்பாக ஒரு மறைமுக ஒரு ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது அரசியலில் இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான திருப்பு முனைகள். இந்த களத்திற்குள்ள விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார், அது மிக முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு அவங்க கட்சி நடக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். ஆனால் விஜய் அவர்களோட என்ன சொல்லியிருக்காருனாக்கா, உங்கள் கூட்டணியை நான் உடைப்பேன், திமுக கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ திமுக கூட்டணியை உடைப்பேன்னு சொல்லிட்ட பிறகு 2 பேரையும் எதிரின்னு காட்டியிருக்காரு. யார்? அரசியல் எதிரி திமுக, சித்தாந்த எதிரி பாஜக. அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த கூட்டணிக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கானா? 100க்கு 100% வாய்ப்பு இல்லை. இப்போ விஜய் அவர்கள் தனித்து களம் காண போகிறாரா, அல்லது அவரோடு சில கட்சிகளை உடைத்து கொண்டு வருவதற்கான களம் எப்படி மாறும் என்பதை, எப்படி மாற்றப் போகிறார் என்பதையும் உளவுத்துறை கண்காணித்து கொண்டு சில தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, விஜய் கிரவுண்டில் இறங்கி விளையாடும் பொழுது, கிரவுண்டில் இறங்கி மக்களை சந்திக்கும் பொழுது களம் மாறும். அதற்குள்ளே நம்ம திமுக மீது இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்தி திமுகவை தூக்குறது தான் இவங்களுடைய மெயின் டார்கெட். யாருக்கு? பிஜேபிக்கு. திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்களை தூக்கி எல்லாத்தையும் பண்ணும் பொழுது இவங்க யோசிக்கிறது என்னென்னா, இது விஜய்க்கு ப்ளஸ்ஸாக போயிடுமோ, முக்கியமான நபரை தூக்குறது இவங்க ஜெயிக்கிறதுக்காக தான். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, அப்போது இந்த கூட்டணியிலிருந்து சில கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிரிந்து விஜயோடு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம்ன்றதுனால அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட அமித்ஷா, அண்ணாமலை எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் நம்ம. ஏன்னா எடப்பாடி வைக்க கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த வழக்கை துரிதப்படுத்தணும், செந்தில் பாலாஜி இந்த பக்கம் வர வைக்கணும், இந்த திமுகவை உடைத்து கபலீகரம் செய்யணும், அதனால தான் அவங்க கூட கூட்டணியே வரன்றாரு. அண்ணாமலை அவர்களே மாற்றுங்கன்ற கோரிக்கை அவர் வைக்கலை. எங்களுக்கு அண்ணாமலை பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது, அதுக்கு ஒரு தனி டீம் போட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ அது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அப்போது அமித்ஷா அடுத்த நகர்வை நகர்த்தி, மோடி அவர்கள் அடுத்த நகர்வை நகர்த்தி திமுகவை கபலீகரம் செய்தால் விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போது அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறும்பொழுது அது ஒரு ஹியூஜ் நம்பர் எடுத்துட்டாக்கா விஜய் நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி. திமுக அழியுதோ அழியலையோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் தனித்து வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திமுகவும் பிஜேபியும் ரொம்ப கேர்ஃபுல் இருக்காங்க. ஏன்னாக்கா அடுத்து ஒரு ஆதிக்க சக்தியாக 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது உளவுத்துறையோட ரிப்போர்ட்டாக இருக்கும் பொழுது இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதான் இன்றைக்கான சுவாரஸ்யமாக பேச போகிறாங்க. ஓகே, ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஸ்டாலின் கைது அனுதாப ஓட்டா வாங்க போகிறாரு அப்படின்ட்டு. அந்த கைதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கைதுக்கு வாய்ப்புனாக்கா, செந்தில் பாலாஜி வெளியேறி விட்டால் மூத்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் அவங்களே பலி கொடுத்துட்டா வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொன்னேன், அந்த கைதிலே இன்னொரு விஷயம் சொன்னேன், பள்ளி தலைக்கு ஆபத்து வரும்பொழுது தன் வாளை வெட்டி விட்டுவிடும். அப்போது வாளாக இருக்கக்கூடிய நபர்களை யார் என்று முடிவு செய்து வெட்டி விடுவதற்கான வேலையை திமுக செய்து விட்டால் கைது நடக்காது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.